ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து தண்ணி பருப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு வித் ட்ரையாக ஒரு சிக்கன் ரோஸ்ட்டோ ஃப்ரையோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கன் குழம்போ இல்லை மசாலா வைக்கிறீங்கன்னா இந்த சோம்பு ஃபஸ்ட்டு தாளித்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதோட அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ டொமேட்டோ அண்ட் ஆனியன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த பவுட்ரு இது கூட ஆட் பண்ணி நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது செய்யும்போது தான் எனக்கு கருவேப்பிலை இன்னும் இல்லைன்னு ஞாபகம் வந்தது. ஸோ வெளியே போய் பறிச்சுட்டு வரலான்னு போகிறேன். அண்ட் இங்கே நம்மளோட சிக்கன் ரெடி.